வார்த்தையினுடைய விளக்கங்கள் வல்லமைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஆவியானவரை அசைவாடுவீராக. என்னுடைய எல்லா பலவீனங்களையும் நீ சிலுவையிலே சுமந்தீர நான் விசுவாசிக்கிறேன். இந்த வழியில கூட ஆண்டவரே என்னை மறைத்து நீ வெளிப்படுவீராக. வார்த்தையை கேட்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நான் இதயங்களை திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே ஒரு ஜெபமாவி எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். இந்த வருஷத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் மறுவப்பட்ட பிள்ளைகளாக, மாற்றப்பட்ட பிள்ளைகளாக, உமக்கு ஆண்டவரே ஓடக்கூடிய பிள்ளைகளாக எங்களுக்கு பலத்தை தருவீராக. நாட்டின் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வருடத்தில் காத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறவங்க அருமத்தினாவே. ஆமென். இன்றைக்கு நான் பவர்ஃபுல் பிரேயர் லைஃப், அதாவது ஒரு வல்லமை உள்ள ஜெப வாழ்க்கையை குறித்து நான் பேசலாம் என்று ஏவப்பட்டேன். இந்த நாட்கள்ல உபவாச கூட்டம் இருந்ததுனால தேவன் இந்த நாளில் ஜெபத்தை குறித்து பேசும்படியாக ஏவப்பட்டேன். ஜெபம் நாம் தேவனிடம் நம்முடைய பலவீனங்களை அவரிடம் கொடுத்து தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழியாக ஜெபம் இருக்கின்றது. ஜெபம் நமக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜெபம் பண்ணாதவர்களை குறித்து எதிரி ஒருபோதும் கவலைப்படுவதே கிடையாது. ஆனா ஜெபம் பண்ற பிள்ளைகள் வாழ்க்கையில எப்போதும் போராட்டங்கள் வருவது காரணம் எதிரிக்கு ஜெபத்தின் மேல மிகவும் பயம், ஜாக்கிரதை இருப்பதனாலே அந்த ஜெபத்தை குறித்து அவன் மிகவும் கரிசனை உள்ளவனா இருக்கிறதுனால ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா பலத்தையும் பெறும்படியான ஒரு வல்லமை இந்த ஜெபத்திலே வருகிறது. மோசே நாங்கள் பார்க்கிறோம், தானியேலை குறித்து பார்க்கிறோம், 3 எபிரேய பிள்ளைகளை குறித்து தானியேல் புத்தகத்திலே பார்க்கிறோம், எலியா, எலிசா, பவுல், சைலஸ், இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து நாங்கள் இந்த ஜெபத்தின் வல்லமை, பூமியில் கொடுக்கப்பட்ட வல்லமையை நாங்கள் பார்க்கிறோம். நாம் கிருபையிலே வளர்வதற்கு இந்த ஜெபம் எனக்கும் உங்களுக்கும் உதவி கூட செய்கின்றது. ஜெபம் கிறிஸ்தவருடைய வாசனையாக இருக்கின்றது. ஆனா பல கிறிஸ்தவர்கள் நாம் சில சமயத்துல ஆர்டிபிஷியல் பிளவராக, பூவாக இருக்கின்றோம். அதாவது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இந்த பூவல் இருக்கும் என்றால் அதுல எந்த வாசனை இல்லாதபடி, ஜெப வாழ்க்கை இல்லாதபடி இருக்கிறோம். இந்த நாட்கள்ல இந்த ஜெபத்துக்கு, இந்த வார்த்தைக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து தேவன் விரும்புகிற விதமாக ஓடும்படியா நாங்கள் நம்மை ஒப்புக்கொடுக்க போகிறோம். ஜெபம் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மிடம் கொண்டு வருகின்றது. இப்படியான ஜெபத்தை குறித்து பல காரியங்கள் நாங்கள் கடந்த 7 நாட்கள் நாம் பேசி வந்தோம், பார்த்து வந்தோம். இன்றைக்கு இயேசுவுடைய ஜெப வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளும்படியாத்தான் வேதத்தில் எழுதப்பட்ட சில காரியங்களை குறித்து நான் பேசலாம் வாசித்தேன். 17 இடங்களில் 4 சுவிசேஷ புத்தகத்திலே இயேசுவுடைய ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டாலும் லூக்கா அதிகாரத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 12 முறை நினைக்கின்றேன் மேலாக இயேசுவுடைய ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த லூக்கா புத்தகத்தில் உள்ள இயேசுவுடைய ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நான் பார்த்து அதிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள போறோம் நாங்கள் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒருபடி நாங்கள் நம்மை மாற்றி அமைக்கும்படி இடம் இருக்கின்றார். முதலாவது காரியம் ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில பிரகாசமாக்குகிறது. ஆங்கில சொல்ல போனா இலுமினேஷன், அதாவது ஒரு மனுஷனை பிரகாசிக்க செய்கிறது ஜெபம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெறும்படியாக, லூக்கா 3ஆம் அதிகாரம், Luke chapter 3 verses 21-22, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெறும்படியாக அங்கே வந்திருந்தார்கள். இப்ப வேதம் சொல்கிறது அங்கே வந்த ஒருவரும் ஜெபம் பண்ணவில்லை, அங்கே எழுதப்படவில்லை இந்த இடத்துல. ஆனா இயேசு ஜெபம் பண்ணுகிற ஒரு வார்த்தை வருகிறது. இப்ப இயேசு ஜெபம் பண்ணும் போது 3 காரியங்கள் நடந்து நாங்கள் பார்க்கிறோம். அங்கே வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறோம். பிதாவுடைய சத்தமானது வானத்திலிருந்து கேட்டது பார்க்கிறோம். அவங்க நிறைய பேர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டிருந்த பொழுது இயேசுவும் வருகிறார். யோகாஸ்நானம் கூப்பிடுகிறார். இவர் வருகிறாரே, எனக்கு எந்த அருகதையும் இல்லை, நான் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு
தகுதி இல்லைன்னு சொல்லும் போது அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கும் போது வார்த்தை வருகிறது வந்து இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இயேசு மாத்திரம்தான் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிற நம்முடைய தேவன் வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கிறார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பார்க்கிறோம், தேவகுமாரனை இவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவுடைய சத்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது ஜெபம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டது அந்த இடத்துல இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஊழியத்துக்கு வர முன்பதாக ஞானஸ்தானத்துக்கு உடனடியாக அங்கே ஜெபம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது முதலாவது எழுதப்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து இப்படிப்பட்ட காரியத்தில் எப்போதாவது நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த 3 காரியம் நடக்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டு, எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. தேவன் அங்கே வானத்தை திறக்கிறார். அது திறக்கப்பட்ட பொழுது உங்களுடைய தேவ ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திலே கடந்து வருகிறது. அடைக்கப்பட்ட காரியங்கள், மூடப்பட்ட காரியங்கள், எல்லா காரியங்களும் என்ன காரியங்களுக்கு வரக்கூடாத தடையா இருந்த காரியங்கள் வானம் திறக்கப்பட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். தேவனுடைய வல்லமையான ஆவியானவர் அசைவாடி அங்கே இறங்கினார் பார்க்கிறோம். வாழ்க்கையிலே வழிநடத்தும்படியாக, உங்கள் வாழ்க்கை இன்னும் முன்னாடி செல்லும்படியாக அந்த தேவ ஆவியுடைய வல்லமை கடந்து வர நான் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்கள் வாழ்க்கை பிரகாசமாக வரும்போது இந்த காரியம் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, எப்படி பிதாவுடைய சத்தத்தை அங்கே எல்லாரும் கேட்டுக்கொண்டார்களோ அதே போல நாமும் அந்த தேவனுடைய சத்தத்தை அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது, அந்த பிரகாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக கிருபை செய்யக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். அதனால்தான் இயேசுதான் வந்து என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவரை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜெபமானது வாழ்க்கையில பிரகாசிக்கின்றது, ஒளி வீசுகிறது, மகிமையை கொண்டு வருகிறது. ஜெபம் ஒரு வாழ்க்கையில வந்து முதலாவது பிரகாசத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவது, இந்த ஜெபத்துடைய 4 காரியம் பேசுறதுக்கு இரண்டாவது காரியம் வந்து ஜெபமானது தனிமையிலே ஜெபிப்பதற்கு என்னையும் உங்களையும் கற்றுக் கொடுக்கிறது, வழி நடத்துகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம், Luke chapter 5 verse 16. லூக்கா 5:16 பார்க்கும்போது அவரோ வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆங்கில வேதத்திலே ஆஃபன் என்று போடப்பட்ட அடிக்கடி அவர் தனித்து போற மனுஷனாக இருந்தார். அப்பது பழக்கப்பட்ட ஒரு காரியம், அவருடைய பழக்கப்பட்ட காரியம் அன்றாட முறையாக இருந்தது. இயேசுடைய வாழ்க்கையில தனித்து போய் ஜெபிக்கிறது. ஆனால் அவர் தனிமையில போய் இருந்தார் என்று போடப்பட்டிருக்க. ஏனென்றால் அவர் தனிமையில் இருக்கும் போது தேவனோடு இடைப்படுவதற்கு அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு வழி காட்டுகின்றது. நாம் தனிமையிலே வந்து தேவனை தேட கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மறுபடியும் இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் தனிமையில போய் ஜெபித்தார் வேதம் கூறுவது. காரணம் வந்து அவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை வாழ வேண்டும், நான் தனித்து ஜெபிக்க வேண்டும், தனித்து தேவனை தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை நாம் கடந்து செல்லும் போது தேவன் வந்து நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 10-12 பார்க்கும்போது, Luke chapter 6 verses 10-12 பார்க்கும்போது வந்து ஒரு மனுஷன் கையிலே நோய் உள்ளவனாக வந்து நிற்கின்றான் தேவாலயத்திலே. ஆண்டவர் சொல்றார், இயேசு நீ கையை நீட்ட அன்னைக்கு ஓய்வு நாளா இருந்தது வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. கையை நீட்டு சொன்ன பொழுது அவன் கையை நீட்டின அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக இந்த ஜனங்களும் அவரை கவனிக்கவில்லை. அந்த நாட்களாக அவன் ஆலயத்துக்கு வந்து போற மனுஷனாக இருந்தான். அப்ப அந்த இடத்துல இயேசு வந்து அந்த ஒரு மனுஷனோட தனிப்பட்ட ஜெபத்தை பார்த்து அவர் கையை நீட்டும்படி சொன்ன பொழுது அவனுடைய கை மறு கை எப்பொழுது எப்படி வல்லமை உள்ளதாக நன்றாக இருந்ததோ அதே போல அந்த குறைவுள்ள பலவீனம் உள்ள கை மாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்பொழுது வேதம் சொல்றது வந்து அவர்களோ மூர்க்கவரை கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்தார்களாம். அந்த நாட்களிலே, இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளைகளிலே இயேசுவானவர் ஜெபம் பண்ணும்படியாக மலையிலே ஏறினார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி கொண்டு வந்து பொழுது விடிந்தது வந்து அங்கே தன்னுடைய சீஷர்களை தெரிவு செய்கிறார். எத்தனைய ஜனங்கள், திரளாக வந்த ஜனங்கள் கூட்டத்தில், ஆயிரக்கணக்காக வந்த ஜனங்கள் கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டுமா இருந்தால், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய குடும்பத்துல சரி, நம்முடைய வேலையில சரி, நம்முடைய வாழ்க்கையில சரி,
ஒரு தனிப்பட்ட முடிவு நாம் எடுக்க வேண்டுமா இருந்தால், தீர்மானம் எடுக்க வேண்டுமா இருந்தால், முக்கியமான காரியம் எடுக்க வேண்டுமா இருந்தால், இங்கே இயேசு வல்லமை உள்ளவர். 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும் இந்த பூமியிலே சகல அதிகாரங்களையும் கொண்டு வந்த தேவன் அவர் தனித்து ஜெபம் பண்ணி வல்லமையை பெற்று இந்த காரியத்தை செய்வாரா இருந்தால் நானும் நீங்களும் ஏமாற்றுறோம். நாங்கள் சில சமயத்துல மனுஷியத்துல முடிவெடுக்கின்றோம். அப்படி எடுக்காதபடி ஆண்டவரே ஒரு காரியம், குடும்பத்தை குறித்த காரியமா இருக்கலாம், வேலையை குறித்த காரியமா இருக்கலாம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் நான் இந்த நிலைமைக்கு போக வேண்டும், இன்னவாறு நான் செய்ய வேண்டி இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது இங்க ஏன் சொல்றார் வந்து அந்த நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி மலையில தனித்து ஜெபம் பண்ணி அங்கு காலையில வந்து 12 பேரை தெரிந்து கொண்டார் போடப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுக்கு இவ்வளவு வல்லமை வேண்டுமா இருந்தா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் நீங்களும் நிச்சயமாக இந்த காரியத்திலே வல்லமை உள்ளவராக இருப்போம். நாம் எடுக்கும் போது நிச்சயமாக தேவன் கிருபை கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலேயும் மார்க் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து போடப்பட்டது நாங்கள் சம்பவம் லோகம் தெரியும். அங்கே ஜெப ஆலய தலைவனுடைய மகள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இயேசுவிடம் வந்து சொல்கிறார்கள், இயேசுவே ஜெபாலய தலைவனுடைய மகள் வந்து சுகீனமா இருக்கிறார், நீ வந்து அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். கேட்டுக்கொண்ட பொழுது இயேசு தாமதித்து செல்கிறார். அங்க மரணம் நிகழ்ந்து விட்டது. வேதம் சொல்றது வந்து அவர் தனியாக எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு தனியாக அங்கே ஜெபித்த பொழுது நடந்த காரியங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு முன்பாக ஒரு காரியம் எழுதப்பட்டது தான் நான் பேச வாதிக்கிறேன். இதே சம்பவத்தை மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் chapter 5 verses 22 to 23 ரெண்டு வசனங்களிலே 22 23 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று அங்கே நடக்கக்கூடிய வந்து அந்த நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். தற்போதைய நிலைமை ஒன்றை பார்க்கிறோம். என்ன நிலைமை இருக்கிறது பாருங்கள். அங்கே வேதத்தில் வந்து அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில அன்றைக்கு அவருக்கு அந்த பிரச்சனை, மக்களுடைய மரணத்திலே போராட்டம். இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு வித்தியாசமான போராட்டங்கள் இருக்கலாம். அவை ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் எங்கள் வாழ்க்கையில. இரண்டாவது காரியம் வந்து பிரேயருக்கு ஜெபத்துக்குரிய பதில் அங்கே அடுத்து சொல்லப்படுவது வந்து அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் ஆண்டவரே. அப்ப எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஆண்டவரே இந்த சூழ்நிலை இருக்கிறது, இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும், அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டும். அப்ப அதுக்கு தீர்மானம் என்னவாம்? வேதத்தில் வந்து அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே நீர் வர வேண்டும், உங்களுடைய கையை வைக்க வேண்டும். சூழ்நிலை இருக்கிறது, அங்கே ஜெபத்துக்குரிய விளக்கம் அல்லது முடிவு அவைகளே எழுதுகிறார்கள், அங்கே தீர்மானிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதுக்குரிய தீர்மானம் சொல்றார்கள், உடனே நீர் வர வேண்டும், கரத்தை பற்றி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது எதிர்பார்ப்பு வருகிறது. கடைசியாக சொல்றது அப்பொழுது அவள் பிழைப்பாள். இந்த அடிப்படை நாங்கள் தனிமையில ஜெபிக்கும் போது ஆண்டவர் காரியம் இந்த சூழ்நிலை இருக்கிறதாண்டவரே, அதுக்கு நாங்களே பதில வைத்தாங்க, ஜெபித்தால் இந்த காரியம் நடக்கும் என்று பதில வைத்துக் கொண்டு இந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு நீர் இந்த காரியத்தில் நீர் வர வேண்டும், நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே, நீர் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். அப்பொழுது இந்த காரியம் நிச்சயமாக ஜெயம் பெறும் என்ற நோக்கத்தோட ஜெபிக்கும் போது, இது தனிமையில ஜெபிக்கிற ஜெபம். அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வல்லமை கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஜெபம் வந்து என்னை உங்களை பிரகாசிக்கிறது மாத்திரம் அல்ல, குடும்பமா ஜெபிக்கிறது நல்லது. அதை விட நானும் நீங்களும் எங்கள் ஜெப வாழ்க்கையில தனிமையில ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கணவன் ஜெபிக்க வேண்டும், மனைவி ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை ஜெபிக்கும் போது நாம் தேவனுடைய வல்லமை பெறுவது மாத்திரமல்ல, உங்களுடைய வேலை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய காரியங்கள், என்ன காரியம் இருந்தாலும் அன்றாட தேவைகளை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில எனக்கு உங்களுக்கு பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லாத காரியமே ஒன்று கிடையாது. அதனால ஆண்டவரே இந்த நாட்கள்ல நாங்கள் ஆண்டவரே எதை நோக்கி நாங்கள் போக வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று இந்த தனிப்பட்ட ஜெபம் என்னையும் உங்களையும் இன்னொரு படி உயர்த்தது. இந்த நாட்களில் ஜெபத்தை குறித்து நாங்கள் 7 நாட்களும் தியானித்து வந்தோம். அவ ஜெப வாழ்க்கை இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெப வீரனாக என்னை மாற்றும் ஆண்டவர். மூன்றாவது காரியம், ஜெபம் வந்து வரக்கூடிய காரியத்துக்கு என்னை உங்களை ஆயத்தப்படுத்துறது. வரக்கூடிய ஒரு போராட்டம் இருக்கின்றது, எல்லோருக்கும் போராட்டம் உண்டு. அவர் வரக்கூடிய போராட்டத்திலே ஜெயம் பெற வேண்டுமா இருந்தால்
நானும் நீங்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே, Luke chapter 22 verse 42, லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனம் இப்படியாகிறது: பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஒரு சின்ன ஜெபத்தை இயேசுவுக்கு ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. அப்போது அவருக்கு பிரச்சனை, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று அவர் ஜெபம் பண்ணினார். உடனடியாக அந்த ஜெபம் மாறுகிறது. ஆண்டவரே, இது நீங்க வேண்டும் நான் விரும்புகிறேன், ஆனாலும் இது என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய சித்தத்தின்படி நீ நடத்தும். ஏன் அந்த காலத்தை அவர் ஜெபித்தார் என்று சொன்னால், வரக்கூடிய நாட்கள்ல அவர் சந்திக்க வேண்டிய காரியங்கள், அவர் போக வேண்டிய பாடுகள், இந்த வேதனைகளில் அன்றைக்கு அந்த காரியம் நீங்கி போயிருக்குமா இருந்தால் மிச்ச காரியத்தில் அவர் கஷ்டப்பட்டிருப்பார். அதனால அவர் அதை நோக்காதபடி என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, அது உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று அங்கே ஜெபிக்க நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்போது பேதுருவை குறித்து இயேசு அழகான ஒரு காரியத்தை சொன்னார். லூக்கா அதே அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலே 31, 32 வசனம், Luke chapter 22 verses 31 and 32 பார்க்கும்போது எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம் பேதுருவுக்கு வரக்கூடிய ஒரு சம்பவம் இருந்தது. அப்ப அந்த சம்பவத்துல அவனை அன்றைக்கு அதிலே பாதுகாக்க வேண்டுமா இருந்தால், பாதுகாத்தான் அவன் போக வேண்டிய தூரத்துக்கு போய் சேருவான். அவனை குறித்து தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். எத்தனை 12 பேரை அவர் அழைத்திருந்தாலும் இந்த பேதுரு மேலேயே அவர் தனியாக கண்ணை வைத்திருந்தவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அந்திரேயே அவனை கூட்டிக் கொண்டு போன பொழுது அவன் சொல்றான், பேதுருவே, சகோதரர் சொல்றான், நான் மேசியாவை கண்டேன், இந்த தேவன் தான் உண்மையான தேவன், இந்த யூதர்கள் தேடுகிறார்களே, இந்த மேசியாவை நான் கண்டேன் சொல்லி அந்த அந்திரேயா ஒரு மிகவும் அழகான ஒரு வல்லமை சொன்னதுனால அந்த வல்லமையோட பேதுரு போய் பார்க்கிறான். பார்த்த பிற்பாடு அதை மறந்து போனவனாக அவன் போய் மீன்பிடிக்கிற தொழிலுக்கு மறுபடி போய் விடுகிறான். அதனால தான் அவனை தேடி லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு வருகிறார். முதலாவது யோவான் 1ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டது. அதற்கு பிற்பாடு பேதுருடைய வாழ்க்கை பரிணமிக்கு போய்விட்டது. இயேசுவை கண்டு கொண்டான், இவர் மேசியாக அறிந்து கொண்ட அவன் சகோதரன் மூலமாக. இதை கண்டுகொண்ட பிற்பாடும் அவனுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை போல பின்னோக்கி போய்விட்டான். பின்னோக்கி போய் பழையபடி மீன்பிடிக்கிற தொழிலுக்கு போன பொழுதுதான் அங்கே இயேசு பேதுருவே, உன்னுடைய படகுல உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ண பிரசங்கிக்க வேண்டும். அப்ப பிரசங்கித்த பிற்பாடு அவன் சொல்றான், ஆண்டவர் அழைக்கும் போது, ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, உன்னை விட்டு தூரம் போய்விட்டேன், பாவி. அப்படிதான் சொல்றான், நீ இப்ப மீன் பிடிக்கின்றாய், இனிமே மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் சொன்னான். நாட்கள் கடந்து சென்றது. எந்த பிரச்சனை வந்தாலும் பேதுரு முன்னோக்கி ஓடுகிறவனாய் இருந்தான். அதனால்தான் இவ்வளவு பிரச்சனை வந்த பொழுது கூட ஆண்டவர் இந்த பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு மட்டும்தான் கொடுப்பேன், வேற யாரும் கொடுக்கவில்லை. அப்படி வல்லமை உள்ள பேதுருக்கு தான் இங்கே பிரச்சனை வருவதனால பிசாசு அவனை வேதம் சொல்லுவது, பின்னர் கர்த்தர் சீமோனே, சீமோனே, இதை கோதுமையை சுழலினால் பிடைக்கிறது போல சாத்தான் உங்களை பிடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உங்களை எல்லா சீசர்களையும் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபம் பண்ணினேன். என்னவென்றால் எல்லோருக்கும் தெரியும், பேதுரு போக வேண்டிய தூரம் அதிகம். அவருடைய கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றுவதற்கு நாட்கள் இருக்கின்றன. இயேசுக்கு தெரியும் தன்னுடைய நிலைமை என்னவென்று. அதுக்கு பிற்பாடு இவரோட கையிலே கொடுத்துட்டு போக போறார் காரியத்தை. அப்ப இங்கே வேதம் சொல்றது ஷிஃப்டிங், அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது அரிதட்டிலே போட்டு நீங்க அரிசிங்களா இருந்தால் நல்ல நன்மையான காரியமெல்லாம் கீழே வந்துவிடும், தேவையில்லாத காரியம் தான் மேலே அந்த இருக்கும். எல்லோருக்கும் தெரியும், அரிதத்தை யூஸ் பண்ணவும் தெரியும். அப்ப அதே போலதான் இங்கே பிசாசம் இவனிடம் இருக்கிற எல்லா காரியத்தையும் சுழல்களை குறைத்து நன்மையை பெற்றுக் கொள்கிறான். இயேசு கண்டதுனால அங்கே பேதுருக்காக இயேசு ஜெபம் பண்ணினார். ஏன்னா அவன் போக வேண்டிய தூரம், சந்திக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருப்பதனால என்னுடைய வாழ்க்கையில பிசாசு அடிக்கடி உங்களுடைய நன்மைகளை சூறையாடுகிறான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷங்களை, சமாதானத்தை கெடுக்கும்படியாக வருகிறான். நீங்க ஓட வேண்டிய ஓட்டத்திலே தடையை செய்கின்றான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இது தேவனுடைய பிள்ளை, தேவன் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே தொடர்ந்து ஓடுவதனாலே இவரால் முடியாத காரியமாக சோர்வு அசையை கொடுக்கும் போது நின்று விடுவார்கள் சொல்லி
ஒவ்வொரு நாளும் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையை கொடுத்து கொண்டு வருகிறார். அதனால தான் சொன்னார், நீ வரக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய காரியங்களை, நீ ஓட வேண்டிய தூரத்துல நீ செய்ய வேண்டிய காரியங்களை இருக்க வேண்டுமா இருந்தால் நீ ஜெபத்திலே தடுத்திருக்க வேண்டும். ஜெபம் உன்னை பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, நீ தனித்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அன்றாட நாட்களை நீ ஜெபிக்க வேண்டும். ஏன் நம்மால ஜெபிக்க முடியாது? இந்த அருமையான தேவனுடைய ஜெபத்தின் ஆயுதத்தை எனக்கு உங்களுக்கு எடுக்க முடியவில்லை என்றால் ரெண்டு காரியம். ஒன்று, நாம ஜெபித்து பழகிற பிள்ளைகளாக கிடையாது. நமக்கு ஜெபிக்க தெரியாது, உட்கார்ந்து விடுவோம், ஜெபித்து பழக்கம் கிடையாது. இல்லாட்டால் நாம் தினமும் ஜெபிக்கிற பிள்ளைகள் அல்ல. அப்ப அதனால் தான் நாங்கள் ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் பயப்படுகிறோம். தேவன் கொடுத்த ஆயுதத்துக்கு பயப்படம் இருந்தால் நாங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். அதுக்கு ஜெபம் தான் எனக்கு உங்களுக்கு பலம் கொடுக்கிறது. வரக்கூடிய நாட்களில் போராடுவதற்கு, வரக்கூடிய நாட்களில் முன்னேறி செல்வதற்கு, உங்களுடைய குடும்பத்தில், சமுதாயத்தில், தேசங்களில் அழிக்கப்பட்ட காரியங்கள், ஒடுக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த ஜெபம் எனக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. எதிர்த்து ஓடுவதற்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது. எஸ்தருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய சம்பவம் நடப்பட்டது. 1-3 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே மொர்தெகாய்க்கு வரக்கூடிய ஒரு பெரிய காரியம் அவன் கரத்திலே உண்டு. அவனுக்கு சொல்கிறான், 4ஆம் அதிகாரத்திலே நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த பொழுது அவன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவுக்கு புறப்பட்டு போய் அங்கே மிகவும் துயரப்பட்டு சத்தமாக அவனுடைய குரலால எவ்வளவு எழுப்ப முடியுமோ சத்தமாக அலறிக் கொண்டானாம். அது மட்டுமல்ல, ராஜாவின் அரண்மனைக்குள்ளே போவதற்கு அவனுக்கு தடை, போக முடியாது. அதனால அரண்மனை வரைக்கும் வாசல்ல நின்று அங்கே அங்கே ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஜனங்கள் அங்கே அந்த அவருடைய அரண்மனைக்கு போவார்கள். அதனால் அந்த இடத்துல மிகவும் துக்கமாக உபவாசத்தோட அழுகையும் புலம்பலோட இரட்டை உடுத்திக் கொண்டு அந்த இடத்திலே கிடந்தான் என்று போடப்பட்டிருந்தது. அது வந்த காரணம் என்னவென்றால் 3ஆம் அதிகாரம் கடைசி 13ஆம் வசனம் சொல்லுது, நாட்டில் உள்ள எல்லா ஜூதர்களையும், பிள்ளை தொடக்கம் ஸ்திரீகள் வரைக்கும், பெரியோர் சிறியோர் எல்லாரையும் வெட்டி கொலை செய்யும்படியாக ராஜாவுடன் உத்தரவு பெற்று பரம்பி இருக்கிற எல்லா ஜூதரையும் வெட்டும்படியாக அனுப்பப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய பொருட்களை கொள்ளையாடும்படியாக அறிக்கை போனது. அப்ப இந்த அறிக்கையை பார்த்தவுடன் அவன் சும்மா இருக்கவில்லை. ஒரு செய்தியை நாங்கள் கேட்கிறோம் காதுல, ஒரு தேசத்தை குறித்தா இருக்கலாம், அல்லது இன்னொரு குடும்பத்தை குறித்தா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிசினஸ் காரியமா இருக்கலாம், ஆவிக்குரிய சோர்வா இருக்கலாம். நாம என்ன செய்கிறோம்? நாங்க கேட்டு விட்டு அப்படியே முடங்கி இருக்கிறோம். அப்படி முடங்கி இல்லாதபடி இங்கே மொர்தெகாய் ஒரு பெரிய உதாரணம் உள்ளவனாக, இயேசு உதாரணமாக வந்தார் உண்மைதான், அதை விட இங்கே இவன் உதாரணம் உள்ளவனாக வாழ்ந்தான். அவன் சும்மா இருக்கவில்லை. அவன் ராஜாவுடன் உள்ளுக்கு போக முடியாது, அவனுக்கு தடை இருக்கிறது. ஆனாலும் அரண்மனைக்கு முன்பாக மிகவும் கூக்கெடு சத்தம் வருவார்களே, அவன் கவனத்தை திருப்பும்படியாக அவன் அங்கே செய்த காரியம் மிகவும் உற்சாகமா இருந்தது. சாம்பல் என்பது அழுகையும் புலம்பலையும் குறிக்கின்றது. இரட்டுடுப்பது அந்த தற்போதைய சூழ்நிலை, அவனுக்குள்ள சூழ்நிலை அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவனை என்ன பிரச்சனை என்றால் கேட்ட காரியம், தேசத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் அழிக்கும்படியாக செய்தி போய்விட்டதே, இப்ப நான் சும்மா இருக்கக்கூடாது. தேசத்துல காரியத்தை கேட்கிறோம். நியூசிலாந்து தேசமா இருக்கலாம், இந்தியாவில் பார்த்தோம் இந்த ஆன்டி கன்வர்ஷன் பில் விட்டது. அப்ப நாங்க என்ன செய்கிறோம்? நாங்க ஜெபித்தோம், இங்க உண்மைதான். இதோட நின்று விடாதபடி உங்க ஜெபத்திலே தேசங்களுக்காக ஜெபியுங்கள், தேசங்கள் மேல போடப்பட்ட சட்டங்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் துறப்பார். இலங்கையை குறித்து நாங்க ஜெபித்தபடி யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த மாறுதல் வரும் என்று சொல்லி. ஆனா தேவன் செய்தார், எதிர்பார்க்க முடியாத மாறுதல். அவருடைய ஜோதிடக்காரர் சொன்னார், 8ஆம் தேதி நல்ல நாள், நீ 8ஆம் தேதியிலே இந்த நாளை வைத்துக்கொள் சொன்ன பொழுது அவரும் அதை நம்பி வைத்தார். அது நடந்ததெல்லாம் தலைகீழா போய் இருக்கின்றது. ஆனா தேவன் செய்வார். குடும்பத்துல, உறவுகள்ல வரக்கூடிய நோய்கள், வியாதிகள்ல, எங்களுடைய பைனான்ஸ் பிரச்சனை இல்ல, பிள்ளைகளை குறித்த எதிர்ப்புற காரியங்கள்ல, எங்களுடைய வேலை காரியங்கள், ஆண்டவரே இது வரக்கூடிய காரியம் பெரிதாக இருப்பதால், போராட்டம் இருப்பதனால், சபையை குறித்த காரியங்கள், ஊழியத்தை குறித்த எதுவா இருந்தாலும் ஆண்டவரே நாம் ஓட வேண்டுமா இருந்தால், இதுக்கு ஜெபிக்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவரே நான் இந்த மொர்தெகாய் போல ஆண்டவரே நான் பலம் உள்ளவனாக சும்மா இருக்காதபடி என்னை குரலை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய கவனத்தை நேராக ராஜாக்கு நேராக திருப்பும்படியாக ஆண்டவர் நான் ஜெயபுர பிள்ளைகளாக மாற வேண்டும்.
இந்த அருமையான மாலை வேளையில வந்து நாங்கள் பல நாட்கள்ல வந்து சைட் லைன், அதாவது பார்வையாளராக நிற்கின்றோம். கேமுக்கு போனோம் தெரியும், நாங்க எல்லாம் அழகாக கிரிக்கெட்டை குறித்து நல்லா கமெண்ட்ரி பண்ணுவோம், அல்லது ரக்பியை குறித்து நல்லா கமெண்ட்ரி பண்ணுவோம். இவன் இப்படி போல் பாஸ் பண்ணிருக்கலாம், அது இப்படி அடிச்சிருக்கலாம், இப்படி செய்ததுக்குள்ள இப்படி செய்த தப்பு பேசிக்கொண்டு ஏன்னா சைட்ல நின்று பார்த்து கொண்டிருக்கோம். நாங்கள் உள்ளுக்கு கிரவுண்டில் போய் விளையாடுற பிள்ளைகளாக அல்ல, பங்காளிகளாக அல்ல. அதனால இந்த காரியம் ஆனா வேதம் சொல்லுது, நானும் நீங்கள் சைட் லைன் எப்படி பார்வையாளர் இருந்தோண்டு இருப்போமா இருந்தால் எங்களுக்கு வரக்கூடிய எதிரான காரியங்களுக்கு ஜெபிக்க முடியாது, ஜெயம் பெற முடியாது, எதிரி மேற்கொண்டு விடுவான். இந்த நாட்கள்ல பிரகாசிக்க செய்கிற ஜெபம் மாத்திரம் அல்ல, தனிமையில ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் அல்ல. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நான் வரக்கூடிய நாட்கள்ல ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கா, நீ அழைத்த ஆண்டவரை கடைசி வரைக்கும் நாம் ஓட வேண்டும். அப்படி ஓட வேண்டுமா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே குடும்பமா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், தேசங்களா இருக்கலாம், வேலைக்காரியமா இருக்கலாம், ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவரே பங்காளிகளாக மாற வேண்டும். நாங்கள் பங்கு கொள்ற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தினமும் வந்து பார்வையோட இல்லாதபடி ஒரு காரியத்தை பார்த்து விட்டோம், ஒரு காரியத்தை கேட்டு விட்டோம், ஒரு காரியத்துக்கு மேலாக கசலா இருப்போம் என்றால் அப்படியே கேட்டு விட்டு போகாதபடி ஜெபிக்கும்படியா தேவன் விரும்புகிறார். அன்பான பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஜெபத்தை குறித்து நாங்கள் 7 நாட்கள் பலமையா ஜெபித்தோம். இதோடு அப்படியே புஸ்தகம் அணைந்து போகாதபடி தொடர்ந்து இந்த தீ பற்றி எரியும்படியா, வருஷம் முழுவதும் எரியும்படியா உங்க வாழ்க்கையில நான் மிகவும் தாழ்மையா கேட்டுக்கொள்வேன். தானியேலுடைய புத்தகத்துல வந்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது, Daniel chapter 9 verses 2 and 3 பார்க்கும்போது எருசலேமின் மார்க்கடிப்பை குறித்து அவன் இன்னும் 70 வருஷம் செல்ல வேண்டும் என்று சொல்லியும் எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த காரியத்தை அவன் அறிந்து கொண்டான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ராஜாவோட அரண்மனையில் உட்கார்ந்திருக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டவன் வந்து வேதம் சொல்றது அடுத்த வசனம், அவன் ரெட்டை உடுத்து சாம்பல் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட மனதுள்ளவனாக தன்னை தேவனுக்கு மேலாக திருப்பிக் கொண்டான். அவன் பேசாம இருந்திருக்கலாம், அப்படியே பார்வையாளர் இருந்து போயிருக்கலாம், கேட்டானா எழுதிருக்க புத்தகத்துல வாய்ச்சா அவரு போதும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா செய்யாதபடி அவன் செய்ததுனால வேதத்தில் வந்து அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது மேலே இருந்து அவனுக்கு அதிகாரம் வந்து ஜெயம் பெற்றான் போட்டோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வந்து தேவன் பெரிய கிருபையை கொடுத்து அருமையான வார்த்தை இருக்கிறது. ஆவியா இருக்கிற கர்த்தராலே அவருடைய சாயலாக மகிமைக்கு மேல மகிமை அடைந்து நாங்கள் மர்வமாகிறோம். கான்ஃபர்மேட் பண்ண ஒவ்வொரு நாளும் அவர் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் அவரை போல மர்வமாகிறோம். யாரால? ஆவியானுடைய கிருபையினால மாறுகிறோம். அப்ப இந்த பெரிய வல்லமை இருப்பதனால ஆண்டவரே இதை அணைத்து போடாது, அவிழ்த்து போடாதபடி இந்த வல்லமையானவரை அவரை போல இயேசுவை போல அந்த ஜெப வாழ்க்கையில் நாம் நீங்களும் ஓடும்படியாக தேவன் விரும்புகிறார். எபேசியர்ல போடப்பட்டது வந்து நீங்க பிசாசின் தந்திரம் கூட எதிர்க்க திராணி உள்ளவர்களாக தேவன் விரும்புகிறார். நாம் நீங்கள் சாதாரண குடிமக்கள் கிடையாது, குடிமக்கள் அவங்களுக்கு எந்த காரியம் கிடையாது. ஆனால் நாம் ராஜ்யம் பண்ற பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்திலே போராடுகளாக இருக்கிறோம், போராடும்படி எழுதப்பட்டிருக்கிறோம். நாம் நீங்களும் நீ தேவனுக்கு தீங்கு போராடியாக நீ தீங்கு அனுபவம் என்று அழகாக பவுல் எழுதுகிறார் வந்து தீமோத்தேயுக்கு வந்து. அப்ப நாங்கள் போராடும்படியாக அழைச்சிருக்கிறோம். சாதாரண பிள்ளைகள் போல குடிமக்கள் கூட உட்கார்ந்து இருந்து வந்தோம் வாழ்ந்தோம் ஜெபித்தோம், வந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் நல்லா இருந்தோம், அப்படியே போனவன் இல்லாதபடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஜெய் போன்ற பிள்ளைகளாக மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வந்து லூக் chapter 21 verse 36 சொல்றது வந்து இனி சம்பவிக்கிற போற காரியங்களுக்கு நீங்க தப்ப வேண்டுமா இருந்தால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க நிற்க பாத்திரம் உள்ளவராக மாற வேண்டுமா இருந்தால் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த கடைசி காலத்துல வாழ்ந்திருக்கிற நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள்ல நாங்கள் ஜெயம் பெற வேண்டுமா இருந்தால் அந்த தேவனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவராக இருக்க வேண்டுமா இருந்தால் ஜெபம் கண்டிப்பாக வேண்டும். இதுவரைக்கும் ஜெபிக்காத பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, வீட்டிலேயே குடும்பத்தோட ஜெபிங்கள். 2 வார்த்தை இப்படி எல்லாம் நாங்க சொல்லுவோம் தான் தேவ அழகாக வார்த்தை. நீங்க அதிகமாக அலப்புறவர்களா இல்லாமல் நான் இவ்வளவு நிறைய வார்த்தை பேசுவோம் கிடையாது. 2 வார்த்தை சொல்லியா நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஜெபிப்ப நாங்கள் 2 வார்த்தை சிம்பிளாக வார்த்தை சொல்லி ஜெபிப்போமா இருந்தால் தேவனுக்கு அது விருப்பமா இருக்கும், அதே பிரதியாக இருக்கும். ஒரு குடும்ப காரியம் இருக்கலாம், சபை காரியம் இருக்கலாம், தேச குறித்தா இருக்கலாம், என்ன காரியம் இருந்தாலும் ஜெபிக்கும் போது தேவன் நம்ம மத்தியில வந்து வரக்கூடிய போராட்டங்களில் ஜெயம் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். கடைசியாக வந்து
நினைக்க முடியாத காரியத்தை, அசைக்க முடியாத காரியத்தை அச்சீவ் பண்ணுவதற்கு இந்த ஜெபம் ஒரு பெரிய கிருபை கொடுக்கிறது. வேதத்தில் நிறைய இடத்துல போடப்பட்டாலும் சில உதாரணம் காட்ட முடிக்க வாஞ்சிக்கிறேன். எலியாவுடைய வாழ்க்கையில பாகால் தீர்க்கதரிசி முன்பதாக அவன் சேலஞ்ச் பண்ணுறான். நான் ஆராதிக்கிற ஒரு பெரியவர், அவர் வல்லவர், இந்த இடத்துல நிச்சயமா நான் கூப்பிடும் போது உட்கார்ந்துவார் என்று அவன் தேவனை நம்பி அந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணுகிறான். உங்களுக்கு தெரியும், அத்தகைய முன்பதாக அங்கே சர்வாக தகவலாம் வைக்கப்பட்டு குடமுடமாக தண்ணி ஊற்றப்பட்டு அங்கே எல்லாம் பதிவில் வைக்கப்பட்ட பிற்பாடு அவன் சொல்ற, ஆண்டவரே நீர் இப்போது இறங்கி வீராக நான் ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும். போடப்பட்ட சம்பவம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. அப்ப அங்கே பார்க்கும் போது அவன் கூப்பிடுறான், ஆண்டவரே இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது கொஞ்ச நேரத்துல அசைக்க முடியாத காரியத்தை, எதிர்பார்க்காத காரியத்தை தேவன் அக்கினிமயமாக அந்த இடத்தை முழுவதுமாக பற்றித்துக் கொண்டாந்து பார்க்கிறோம். அதனால மற்ற ஜனங்களை பார்க்கும்படியாக, தெரியாத பிள்ளைகளுக்கு முன்பதாக, எதிரிகளுக்கு முன்பதாக நடுங்கும்படியாக ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில என்ன காரியம் உனக்கு தடையாக இருக்கிறது, என்ன காரியம் உனக்கு அசைக்க முடியாதபடி இருக்கிறது, நீ தேவன் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசித்து அவரால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோட நீ அவர் சமூகத்துல அனுதினமும் நாடும் போது தேவன் அந்த காரியத்தின் வாழ்க்கையில வாய்க்கக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். 2வது காரியம் ஆபிரகாம் சோதோம் குமாராவை அழிக்கும் போது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், லோத் கொண்டே விடப்பட்டாச்சு. அங்கே அழிக்க போறான்னு சொல்லி நான் என்னுடைய தாசனுக்கு நான் மறைப்பேன் அந்த காரியத்தை அங்கே ஆபிரகாம் இந்த காரியத்தை குறித்து தேவன் பேசினார். ஆபிரகாமே நான் சோதோம் குமாரை அழிக்க போறேன். அப்ப அவனுக்கு தெரியும் அங்கே தன்னுடைய சகோதரன் லோத் அங்கே இருக்கிறான்னு சொல்லி உடனடியாக அவனோட ஜெபத்தை எடுக்கிறான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23 32 வரைக்கும், Genesis chapter 18 verses 23 to 32. அங்கே எடுக்கிறாங்க, ஆண்டவரே நீர் 50 நீதிமான்கள் இடத்தை இருப்பாயானால் நீர் அழிப்பீரோ? நான் அழிக்க மாட்டேன். இப்படியாக கேட்டு 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 கடைசியில ஆண்டவரே 10 நீதிமான் தான் அழிப்பீரோ? அந்த அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படியே கடந்து போயிருக்கு. அதனால உடனடியாக அங்கே தேவதூதர்கள் வரப்பட்டு அவர் அத்தனை பேரையும் பாதுகாக்கப்பட்டு அந்த இடம் அழிக்கப்பட்டு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் பரிந்து பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும். இயேசு எனக்கும் உங்களுக்குமாக பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து பரிந்து பேச உண்மைதான். ஆனா நானும் நீங்களும் இந்த ஜெபத்தை கற்றுக்கொண்டிருப்பதனால இந்த நாட்கள்ல நாங்கள் பரிந்து பேசுற பிள்ளை என்னுடைய குடும்பத்துக்காக மாத்திரம். அதனால்தான் நான் நம்முடைய சபையுடைய ஜெபங்களை கடைசியிலே வைத்த காரியம் என்னென்றால், அழகாக வேதத்தின்படியே செய்தோம் என்றால் நம்முடைய காரியத்துக்காக ஜெபிக்க வரவில்லை, தேசங்களுக்காக மற்றக்காக ஜெபித்து விட்டு நம்முடைய காரியங்கள் கடைசியா வந்தோம். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துக்கு ஜெபிப்பது நல்லது, கண்டிப்பா ஜெபிக்க வேண்டிய காரியம். அது மாத்திரம் அல்ல, மற்ற காரியத்துக்கு சபையில கூட பெரிய குடும்பமாக இருக்கிறோம். எல்லாருடைய குடும்பத்தை காரியங்கள் லோகம் தெரியும். அப்ப ஆண்டவரே என்ன காரியத்துக்கு நான் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக? அப்ப அப்படி நாங்கள் ஜெபிக்கும் போது, பரிந்து பேச ஜெபம் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்திலே மிகவும் கருணையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு அவன் நிச்சயமாக விடுதலை கொடுத்தார். அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்த தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆபிரகாமின், யாக்கோபின், ஈசாக்கின் முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிற எங்கள் பிதாவை நாங்கள் சொல்வமா இருப்பாங்க. ஆனால் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய், அவரை குறித்து நாங்கள் ஆண்டவரை பரிந்து பேசும்போது தேவன் நிச்சயமாக செய்வார். மோசேயை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலை நடத்தும் போது யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை வாசிக்கும் போது, எக்ஸோடஸ் சாப்டர் 32 verses 1 to 14 பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்றாங்க, இவங்க வணங்கா களத்துல ஜனங்களப்பா, இவங்களை இனிமே அழிக்க போகிறேன்னு சொல்லி தேவன் மோசேக்கு அங்கே சொல்கிறார். இவர் மேலே என்னுடைய கோபம் வந்து விட்டது, அதனால் நிச்சயமா அழித்து போடவும், அதனால்தான் இங்கே இறங்கி வந்தேன், நீ அவர்களை விட்டு விட்டு தனியே போய்விடுன்னு சொல்லி மோசேயை பிரிக்கிறார் தனியாக. அவன் நினைத்திருந்தா அப்படியே போயிடலாம், பரவாயில்ல எனக்கு பரவாயில்ல அழிச்சிட்டு போவான்னு போயிருக்கலாம். ஆனா அவன் கேட்க, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர்தான் கூட்டி வந்தீர், நீர் அழிப்பீர் சொன்னால் எதிரி நிச்சயமாக அதிலே மகிழ்ச்சி அடைவான். அப்ப இவன் நிர்மூலமாக இருக்குவதற்காகவும் அவர் தீங்கு செய்யும் பொருட்டே நீ இவரை கூட்டி வந்தீர் என்று சொல்லி எதிரி அங்கே நிச்சயமாக மிகவும் சந்தோஷமாயிருக்கும். அதனால் ஆண்டவரை இவர்கள் மேல இருக்கிற அந்த கோபத்தை விட்டு திருப்பி உங்களுடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று ஒரு பரிந்து பேசுற ஜெப வீரனாக அங்கே மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்கிறார். அப்படி சொல்லி தேவனுடைய ஜெபத்தை கேட்டார்.
மோசே நிமித்தம் உன் நிமித்தம் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் மேல் அந்த கோபத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அவர் கோபத்தை மட்டும் தேவன் பெரிய கிருபையை கொடுத்தார். நாங்க எத்தனை தடவை நமக்காக நம்முடைய சபையோட குடும்பங்களுக்காக கேள்விப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் ஆகவே நமக்கு ஜெபித்த நாட்கள் போதுமானவரை மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது தேவன் கிருபை உள்ளவராக இறங்குற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜெபம் நம்ம இன்னைக்கு ஒரு பிரகாசிக்கிற மாத்திரம் அல்ல, தனித்து ஜெபிக்கிற மாத்திரம் அல்ல, வரக்கூடிய காரியங்களை எடுத்து போற ஜெபம் அல்ல, கலந்து பேசுகிற ஜெபமாக, அறியாத எட்டாத காரியங்களை அசைக்கிற ஜெபமாக மாற வேண்டும். இயேசு லூக்கா 6 அதிகாரத்திலே 11 வசனத்திலிருந்து அங்கே எல்லாரும் உட்கார்ந்து 5000 பேர் போட்டிருக்க புருஷர்கள் அங்கே அவர்களுக்கு பசியா இருந்தது 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேருக்கு போஷிக்க வேண்டும். ஒரு பெரிய அற்புதமான காரியம், எல்லாம் முடிந்த நிலைமை, அது நடக்காத காரியம். இது கடைசியில நிக்கிறோம், ஆண்டவரே என்ன செய்ய முடியவில்லை சொல்லி திக்கு தடுமாறுற வழியில இயேசு அந்த அப்பத்தை வாங்கி அவர் மேலே அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு கொடுத்தார். அது பல்கி பெருங்கண்டு பார்க்கிறோம். எத்தனை தடவை நாங்கள் முடியாது நாம் கடந்து செல்றோம். ஆண்டவரே தான் முடியாதவரை விட்டுவிடும், என்னுடைய போராட முடியாது நாம் கடந்து போறோம். நாட்களில் ஜெபத்தை குறித்து தேவன் அசைபாடு கடந்த ஒரு வாரமாக ஆண்டவரே இந்த நாட்களில் நான் ஒரு ஜெபிக்கிற வீரனாக, ஒரு ஜெப வீராங்கனையாக ஆண்டவரே தேசங்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, என்ற சபையில் இருக்க மற்ற பிள்ளைகளுக்கான ஒரு காரியத்தை கேட்டு கடந்து செல்லாதபடி, அது இந்த தேசமா இருக்கலாம், வெளி தேசமா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், உங்களுக்கு அறிந்த தேசம், அறியாத தேசம், அறியாத ஜனங்கள், அறிந்த ஜனங்கள் யாரா இருக்கலாம், ஒரு ஜெப ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டோமா இருந்தால் அதை குறித்து நாங்கள் காசிப் பேசாதபடி அவர்களுக்கு ஜெபியுங்க. ஜெபிக்கும் போது தேவனோட பிரியமா இருக்க தேவன் இந்த வருஷத்துல ஒரு மாறுபட்ட வருஷமானவரை எல்லா கருத்தையும் நாங்கள் வைத்து இந்த 12ஆம் வருஷம் ஆரம்பித்து தேவன் கொடுத்துருக்க சபையை ஆரம்பித்து 12 வருஷங்கள் இந்த வருஷத்தோட ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதியோட 12 வருஷங்கள் ஆரம்பிக்க முடியுது. அப்ப அந்த 12 வருஷம் முடியும் போது ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல நான் என்ன அந்த சபைக்கு செய்ய வேண்டும், நான் எப்படி மாற வேண்டும், எப்படி என்னுடைய வாழ்க்கை வர வேண்டும், அறிவான மாற்றத்தை கொடுத்திருக்கீங்க. மலைகளை மிதித்து நொறுக்கிற ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். குன்றுகளை பதவிக்கு காற்றிலே பறக்க விடும்படி கிருபை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த தேவன் மாத்திரம் நீ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்தவர் இருப்பார் என்ற வார்த்தையை கூட கொடுத்தார். அப்படி இருக்க நான் நீங்கள் மனது ஜெபத்துல வல்லவராக ஆகவே என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் ஒரு பிரகாசிக்கிற ஜெபமாக மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஜெபமாக மாத்திரமல்ல, வரக்கூடிய நாட்களே போராட ஜெபமாக அல்ல ஆண்டவரே, அசைக்க முடியாத என்னால் மற்றவாட முடியாத காரியத்தை ஜெபிக்கிற பிள்ளைகளாகவே ஒரு பரிந்து பேசுகிற பிள்ளையாக மாற்றம் கேட்கும்போது தேவன் நிச்சயமா வாழ்க்கையில திரும்ப கொடுப்பார். அந்த நிச்சயத்தோட எங்களுக்கு முன்பாக நான் பாசிட்டிவ் பிரேயர் இருந்தனால கத்தோட பந்தியம் ஆயத்தப்படுத்தியிருந்தேன். அந்த நிச்சயத்தோட இந்த பந்தியில் உங்களை கலந்து கொள்ள உற்சாகப்படுத்தேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் திரும்ப கொடுப்பாராக. இந்த நாட்கள் நாங்கள் ஜெப சிந்தியோட வருவதற்கு முன்பதாக நீங்கள் எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறீர்களோ ஆண்டவரே, எந்த இடத்துல நான் பலவீனமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எந்த இடத்துல நான் ஜெபிக்க முடியாதவனா இருக்கிறேன், ஏன் நான் ஜெபிக்க முடியவில்லையாண்டவரே, அந்த நிச்சயத்தோட இந்த அருமையான சாயங்கால வேளையில அவர் சமூகத்திலே கடந்து ஒரு விசாரங்களை தாழ்த்தியானவரை ஜெபத்தோட இந்த பந்தியில கலந்து கொள்ளும் போது நான் நிச்சயமாக நம்ம விசுவாசம் எரியாமையிலே அந்த அத்தனை ஜனங்களும் இறங்கின தேவன் இன்னைக்கு நம்மள நிச்சயமா இறங்குவார். அந்த நிச்சயத்தோட ஆண்டவரை ஒரு ஜெபாவி எனக்கு ஊற்றமான நிச்சயத்தோட இந்த பந்தியில கலந்து உற்சாகப்படுத்துகிறேன். Say
நிற்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். கழுவும் உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே, கல்வாரி இயேசுவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். தேவமே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரை, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரை, பலமானவரை, எல்லா பலவிதத்திலும் பரிபூர்ணமாக இருந்தது. ஆண்டவருடைய சபை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் உடைய உன்னத ஜெப ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது, உடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. அந்த நிச்சயத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு மாறுபட்ட பிள்ளைகளாக, உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாக, உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த வருஷத்தில் உடைய பிள்ளைகளை மாற்றி அமைப்பீராக. இந்த சபை மூலம் நீர் வைத்திருக்கிற காரியங்கள் ஒருபோதும் தடை பண்ண முடியாதபடி என் இயேசுவினுடைய வல்லமை, உன்னத பலமாண்டவரே, தேவ அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும். சரீர பலவீனம் யார் யாருக்கு இருக்கின்றதோ என் தேவனுடைய வல்லமை நான் இப்பொழுது நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு தேவ பலம், உற்சாகம், ஒரு மகிமை ஆண்டவரே கடந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். என் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பதனால் எங்களை தாழ்த்தி, என் தேவன் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பந்தி ஆசீர்வதியும் எங்களை தகுதிப்படுத்துவதற்கு நன்றி என்று சொல்லுகிறேன். எல்லா துதிகளும் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். கலந்து கொள்ளுமாக. அருமையான ஆண்டவரை சாயங்கால உரைக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையினால் ஆண்டவரை இந்த நாளிலும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, நிவர்த்தியாக, பரிபூர்ணமாக செய்து கொடுத்தவரை உங்களை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவ கிருபைகள் மத்தியிலே கடந்து வந்ததுக்கு நன்றியக்கா. பேசப்பட்ட வார்த்தை போல, ஜெபிக்கப்பட்ட ஆண்டவரை வார்த்தைகள் போல, ஜெபத்தை போல ஒரு விசுவாசத்தை வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வருஷம் முழுவதும் நடக்கட்டும் ஆண்டவரே. எதிரிகளை மேற்கொள்ளும்படியாக ஒரு பிரகாசிக்கிற வாழ்க்கை, தனிமையில ஜெபிக்கிற பிள்ளைகளாக, எதிரியோட போராட பிள்ளைகளாக ஆண்டவரே, அசைக்க முடியாத ஆண்டவரை எண்ணி முடியாத காரியங்களை பெற்றுக்கொள்ற பிள்ளைகளாக, அறிந்து பேசுகிற பிள்ளைகளாக ஒரு பிள்ளையை மாற்றுகிறார். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவர்களுக்கு கடந்து வரட்டும், வழி நடக்கட்டும். வரச்சடங்களோட கூட இருப்பீராக. தொடர்ந்து வருடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லாத்தையும் விலை காத்துக்கொள்வீர்கள். பேசுகிற பிள்ளைகளுக்காக நன்றியோட சமூகத்தில் வருவேன். வெளிநாட்டை கட்டணமாக வீசமாக நாளைக்கு ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்துல அந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்க ஒவ்வொரு காரியத்தையும் திறந்து கொடுப்பீராக. விலையில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே புதிய வழியில் திறந்து கொடுங்கப்பா. தீங்களுக்கு விலை காத்துக் கொடுங்க. குடும்பத்தை விட சந்திங்க. செலுத்துகிறோம். எல்லாத்தையும் நமக்கு மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் நன்றிசெலுத்தி ஜெபிக்கப்படுகிறார்கள். ஆமென். Yeah.
கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இடர்களுடனும் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளோடு இருப்பதாக. ஆமென். தந்தையாவுக்கு நன்றி. ஒரு வார்த்தை விவரமாக